Hi friends, Rich Dad Poor Dad by Robert Kiyosaki. Lesson 2, Why Teach Financial Literacy. பொருளாதார கல்வி அறிவை நம்ம ஏன் கற்றுக்கணும்? இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அவங்க பிரச்சனையை பணம் தான் தீர்க்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே புத்திசாலித்தனம் தான் பிரச்சனையை தீர்த்து பணத்தை உருவாக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, திடீர்னு லாட்ரி அடித்து பணக்காரங்களாக ஆகிடுவாங்க. ஆனால் கொஞ்ச நாள்லே பழைய நிலைமைக்கே திரும்பி வந்துடுவாங்க. இது ஏன்னா அவங்களுக்கு பொருளாதார கல்வி அறிவு இல்லாதது தான். பணக்காரங்க எப்படி பணக்காரங்களாகவே ஆகிட்டு போகிறாங்கன்னா, அவங்களுக்கு பொருளாதார கல்வி அறிவு நல்லா தெரிஞ்சதுனால தான். இட்ஸ் நாட் ஹவு மச் மணி யூ மேக், இட் இஸ் ஹவு மச் மணி யூ கீப். அதாவது நம்ம எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறது விஷயம் இல்லை, ஆனால் நம்ம எவ்வளோ பணம் வச்சுருக்கோமோ அதான் விஷயம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தவர் 10,000 சம்பாதிக்கிறாரு, 5,000 சேர்த்து வைக்கிறாரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா 20,000 சம்பாதிக்கிறாரு, ஆனால் வெறும் 2,000 மட்டுமே சேர்த்து வைக்கிறாரு. இதில் யார் ரிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 10,000 சம்பாதிச்சு 5,000 சேர்த்து வைக்கிறாருல, அவர் தான் ரிச். பொருளாதார கல்வி அறிவை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம அசட்டுக்கும் லியாபிலிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கணும். இப்போ அசட்னா ஒன்றும் இல்லை, சொத்து. லியாபிலிட்டினா கடன். இப்போ அசட்டு புட் மணி இன் மை பாக்கெட், எது உங்கள் பாக்கெட்டில் பணத்தை போடுதோ அதுதான் அசட். லியாபிலிட்டினா டேக் மணி அவுட் ஆஃப் மை பாக்கெட், எது உங்கள் பாக்கெட்லேருந்து பணத்தை எடுக்குதோ அதுதான் லியாபிலிட்டி, கடன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வீடு வச்சுருக்கீங்க, அதனால உங்களுக்கு எந்த இன்கமும் வரல. ஆனால் அந்த வீட்டுக்கு டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ், மெயின்டெனன்ஸ்னு நிறைய செலவு ஆகுது. இப்போ அந்த வீடை உங்கள் சொத்துன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, அது ஒரு கடன் தான். இப்போ ஒரு வீடு வச்சுருக்கீங்க, அதை ரெண்ட்டு வரையும் உங்களுக்கு வாடகை பணம் வருது, டேக்ஸஸ்லாம் உங்களுக்கு 5,000 தான் செலவாகுது, ஆனால் வாடகை ஒரு 10,000 வருதுன்னா இப்போ அந்த வீடு உங்களுக்கு சொத்தாக மாறுது. புவர் பீப்புளாகவே இருக்காங்க. மிடில் கிளாஸ் ஒரு ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணிவிட்டு மிடில் கிளாஸ்லேயே இருப்பாங்க. ரிச் மட்டும் ரிச் ஆகிட்டே இருப்பாங்க. இது ஏன்னா அவங்களுக்கு அசட்டுக்கும் லியாபிலிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெளிவாக தெரியும், அதை அவங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும். அதனால தான் இப்போ ஒரு புவர் பீப்புளோட கேஷ் ஃப்ளோ பேட்டர்னை பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு இன்கம் வரும். செகண்ட் காலம் எக்ஸ்பென்சஸ், அதாவது செலவுகள். அப்புறம் ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா அசட்டு, லியாபிலிட்டி, அதாவது சொத்து, கடன். இப்போ நீங்கள் ஒரு புவர் பீப்புளோட கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு இன்கம், ஜாபால் ஒரு சேல்ரி வரும். அது செலவுலே போயிடும், எக்ஸ்பென்ஸ்லே போயிடும். அவங்களுக்கு டேக்ஸ் கட்டணும், ரெண்ட் வாடகை கட்டணும், ஃபுட்டுக்கு கொஞ்சம் செலவாகும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதுக்கு வண்டிக்கெலாம் செலவாகும், கிளாத் இதுக்கே செலவாகி அவங்க எல்லா கிளாஸும் எக்ஸ்பென்ஸ்லேயே போயிடும். அசட்லேயும் போகாது, லியாபிலிட்டிலையும் போகாது. ஒரு மிடில் கிளாஸோட கேஷ் ஃப்ளோ பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு இன்கம், சேலரி வரும். எக்ஸ்பென்ஸில் என்னென்ன இருக்குன்னா, டேக்ஸ் கட்டணும், ஏதாச்சும் அடமானம் வச்சுருப்பாங்க, மார்ட்டேஜ் கட்டுற மாதிரி இருக்கும், காரில் லோன் வாங்கியிருப்பாங்க, கார் பேமெண்ட், கிரெடிட் கார்டு பேமெண்ட், ஸ்கூலுக்குன்னு லோன் வாங்கியிருப்பாங்க. இப்போ அவங்க அசட்டில் எதுவும் சேராது, ஆனால் லியாபிலிட்டியில் நிறையா சேரும். ஏன்னா அவங்களுக்கு மார்ட்டேஜ் கட்டணும், கார் லோன் கட்டணும், ஸ்கூல் லோன்ஸ் கட்டணும், இது மாதிரி நிறைய செலவுகள் அவங்களுக்கு லியாபிலிட்டிலே போகும். அதான் மிடில் கிளாஸ் ஒரு ரேட் ரேஸில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய கடன் இருக்குது, அதனால அவங்க வேலைக்கு போகணும், அதை பே பண்ணணும், திரும்பி அடுத்த மாதம் வேலைக்கு போவாங்க, திரும்பி அதை பே பண்ணுவாங்க. இது மாதிரி அவங்க ஒரு ரேட் ரேஸில் தான் இருப்பாங்க. ரிச் பீப்புளோட கேஷ் ஃப்ளோ பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இன்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டல் இன்கம் வரும், இன்ட்ரெஸ்ட் ஏதாச்சும் போட்டிருப்பாங்க அதில் இன்கம் வரும். ராயலிட்டினா இப்போ ஒரு சாங் வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு சாங் பாடுறாங்கன்னா அப்போ ஃபேமஸ் ஆச்சுன்னா அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் காசு வரும். திரும்பி 5 வருஷம் கழித்து அந்த சாங் திரும்பி ஃபேமஸ் ஆச்சுன்னா திரும்பி அவங்களுக்கு ஒரு லாயலிட்டி பணம் தரணும். அதான் இப்போ அவங்க எக்ஸ்பென்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஃபுட், கிளாத் இருக்கும், அப்புறம் டேக்ஸஸ் இருக்கும், மார்ட்டேஜ் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். இதே அவங்க அசட்டில் போய் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க, அது சொத்தாக மாறும், ஸ்டாக்ஸ் வாங்குவாங்க, அது பாண்ட்ஸ், அது ராயலிட்டி, இதெல்லாம் அவங்க அசட்டில் போய் நிறையா சேரும்.
லியாபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா மார்டேஜ் இருக்கும், கன்ஸ்யூமர் லோன் இருக்கும், கிரெடிட் கார்ட்ஸ் அவ்வளோதான் இருக்கும். இதனால தான் ரிச் பீப்புள் ஆகிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க அசட்டில் நிறையா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதனால அவங்களுக்கு சொத்துகள் நிறையா சேருது, கடன் ரொம்பவே கம்மியாக வருது. புவர் பீப்புளை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வர பணம் செலவுலே போயிடுது. அதனால் அவங்க அசட்லேயும் ஒன்றும் சேராது, லியாபிலிட்டிலையும் ஒன்றும் வராது. இப்போ ஒரு மிடில் கிளாஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு காரை லோனில் வாங்குவாங்க, ஒரு ஹவுஸை லோனில் வாங்குவாங்க. இதனால அவங்க பே பண்ணியே ஆகணுன்னு ஒரு கட்டாயத்தில் இருப்பாங்க. அதனால் அவங்க கண்டிப்பாக வேலைக்கு போகணும், அதை பே பண்ணணும். அடுத்த மாதம் அவங்க அதுக்காகவே வேலைக்கு போகணும், பே பண்ணணும். இதனால தான் அவங்க ஒரு ரேஸில் இருக்காங்க. இப்போ ஒரு ரிச் பீப்புளை பார்த்தீங்கன்னா அவங்க லியாபிலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணாமல் அசட்டில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எது வாங்கினா சொத்து சேரும், எது காசு அதிகமாக ஆகும்னு அவங்க அசட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால தான் அவங்க ரிச் ஆகிட்டே போகிறாங்க. ரிச் பீப்புள் எதுவும் வாங்க மாட்டாங்கன்னு கிடையாது, அவங்களும் வாங்குவாங்க. ஆனால் அவங்க எப்போ வாங்குவாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க அசட்டில் ஃபோக்கஸ் பண்ணி அதை இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு வீடோ இல்லை ஒரு காரோ சொந்தமாக வாங்குவாங்க. லெசனில் இம்பார்ட்டண்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஃபினான்ஷியல் கல்வியறிவை நல்லா தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் ரிச் ஆக முடியும். நம்மக்கிட்ட பணம் வந்தாலும் நம்மளால் அதை இன்க்ரீஸ் பண்ண நமக்கு கண்டிப்பாக அந்த பொருளாதார கல்வியறிவு ரொம்பவே முக்கியமான ஒன்று தான் இருக்குது. 3 மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளை ஏன் அனுபவிக்கிறாங்கன்னா அவங்க ஒரே ஜாபை நம்பி இருக்கிறதுனால தான். இப்போ டக்குன்னு அந்த ஓனர் உங்களை ஜாபை விட்டு ரிசைன் பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு வேறு இன்கம் கிடையாது. அப்போ நீங்கள் அடுத்த ஜாப் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ரகிளை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். இதுலேருந்து தப்பிக்க நம்ம என்ன பண்ணலான்னா நமக்குன்னு அந்த ஜாப் இருக்கிறப்பே ஒரு சைடு இன்கம் வர மாதிரி ஒரு சைடு பிஸ்னஸை நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கும், அதை கூட நீங்கள் உங்கள் பிஸ்னஸாக ஆக்கலாம். ஒரு சைடு பார்ட் டைம் ஜாபும் நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு அந்த வேலை போனாலும் அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இல்லாமல் இருக்கும். இங்கேருந்து உங்களுக்கு இன்கமும் வரும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெக்டொனால்ட் கம்பெனியை பார்த்தீங்கன்னா அவரோட ஓனர் ரே என்ன பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு நான் உங்ககிட்ட கேட்டேன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவர் ஹாம்பர்கர் பிஸ்னஸ் பண்ணுறாரு தான் சொல்லுவீங்க. ஆனால் உண்மையிலே அவர் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாரு. அவர் ஹாம்பர்கர் விற்கிறது அவரோட ஜாபு தான். ஆனால் அவரோட உண்மையான பிஸ்னஸ் என்னன்னா ரியல் எஸ்டேட் தான் அவரோட உண்மையான பிஸ்னஸ். இப்போ ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமாக ஒர்க் பண்ண அவங்களோட ஓனரை தான் பணக்காரங்க ஆக்கிட்டே போவாங்க. அதனால் இந்த லெசனில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அட்டைன் பண்ணணுன்னா உங்களுக்குன்னு ஒரு சைடு பிஸ்னஸ் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் அதில் ப்ரெசண்ட்டில் இல்லைனாலும் அதில் பிஸ்னஸ்லேருந்து உங்களுக்கு மணி வர மாதிரி ஒரு பிஸ்னஸை நீங்கள் உருவாக்கி வச்சுக்கணும்.